எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அம்மா அவர்கள் இருந்தாங்க, அவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்தாங்க. தண்டனையை அனுபவித்து வருகிற ஒரு குற்றவாளி இந்த கட்சிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில உருவாக்கி அந்த கட்சிக்கு தலைவராக வருவதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக தொண்டர்களில் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி அதை திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஆதரிக்கிற பொழுது நிச்சயமாக அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு புகழை தேடித்தரும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும் அமையும். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஊடகங்கள்ல நிறைய விஷயங்கள் பாக்குறோம். அதாவது வந்து ஆகஸ்ட் 14 வந்து சசிகலா அம்மையார் வந்து வெளியே வந்துருவாங்க, அவங்களோட அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு, ஸோ ஷீல் பி ரிலீஸ்ட். அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது அந்த செய்தி என்பது வந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக சிறைத்துறையினுடைய செய்தியோ அல்லது திருமதி சசிகலா அவர்கள் தரப்புல இருந்து அவர்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக வந்த செய்தியோ அல்ல. ரெண்டாவது வந்து எந்த கைதியாக இருந்தாலும் அந்த தண்டனை காலம் என்று முடிகிற பொழுது அவர்கள் வந்து வெளியில வருவாங்க. அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதுல ஏதேனும் ஒரு அரசியல் தாக்கம் இருக்குமா அப்படிங்கிறது, அது இன்னும் அந்த கால இடைவெளி இருக்கிறதுனால அவர்கள் வருகிற பொழுது நம்ம அதை பத்தி பேசினா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா வந்து நான் வந்து ஏதாவது அரசியல் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்றது வந்து, அரசியல் மாற்றங்கள்னா ஒரு விஷயத்த நான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புவது என்பது, ஒருவேளை அவர்கள் வந்தா உடனே அவர்கள் அதிமுக கட்சிக்கு தலைவர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு தண்டனை அனுபவித்து வருகிற ஒரு குற்றவாளி இந்த கட்சிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில உருவாக்கி அந்த கட்சிக்கு தலைவராக வருவதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒண்ணு. ஆனால் அதுக்காக வந்து அவர்களுக்கு அதிமுகவுக்கு சம்பந்தமே இல்லை, அவங்கள துரத்தி அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு நிலையில தான் இன்றைக்கு இந்த கட்சியை வந்து நம்ம வழி நடத்தணும். ஏன்னா ஆளுமை மிக்க ஒரு தலைமை வந்து இன்னைக்கு கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அம்மா அவர்கள் இருந்தாங்க, அவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்தாங்க. யார வேணாலும் தூக்கி வெளியில வீசிட்டு இந்த கட்சியையும் ஆட்சியையும் நடத்தி கொள்ளுகிற அந்த வலிமை அவர்களிடத்துல வந்து இருந்தது. ஆனா இன்றைக்கு கட்சியில வந்து அப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைமை இல்லை. ஆளுமை மிக்க தலைமை இல்லாத இடங்கள்ல அரவணைத்து செல்லுகிற அந்த மனப்பாங்கு, அது போன்ற ஒரு நிலையில தான் அதைத்தான் தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க, மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களிச்சு அதிமுகவை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இதை கெடுத்துக்காம இருந்தால் போதும். அதனால எல்லோருமே தங்களது சுயநலங்களை மறந்து கட்சியினுடைய நலனை முக்கியமாக முதலாவதாக எடுத்துக்கொண்டு விட்டு கொடுத்து நடந்தால் நிச்சயமாக வருகிற தேர்தலில் வந்து நம்ம வெற்றி பெறலாம். சார் நல்ல ஒரு இது சார். அப்போ திரு டிடிவி தினகரன் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் பெரியார் அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் நடந்த அந்த ஒரு உரையாடல்ல அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம இந்து மதத்தை விட்டுட்டு புத்த மதத்தை தழுவிடலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்கிற பொழுது பெரியார் வந்து இந்த இந்து மதத்தை சார்ந்தவனாகவே நான் இருந்து கொண்டு இருக்கிற குறைபாடுகளை சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அதனாலதான் இன்றைக்கு இந்த திராவிட இயக்கங்களுக்கே தந்தை பெரியார் தான் இதற்கு வித்திட்டவர். அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். அப்ப இந்த கட்சிக்குள்ள இருந்துட்டுதான் நம்ம கருத்துக்களை நம்ம போராடணுமே ஒழிய அந்த கட்சியை விட்டு இன்னொரு புது கட்சியாக தொடங்கி வெளியில போகிற பொழுது அந்த சாப்டர் முடிஞ்சு போயிடுது. அதனால தினகரன் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அல்லது என் பார்வையில ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்பது வந்து, நீங்கள் புரட்சி தலைவர் உருவாக்கிய இரட்டை இலைக்கு போட்டியாக இரட்டை இலையை தோற்கடிக்க முயற்சி செய்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட்டியாக வேட்பாளர்களை நிறுத்தியது. அதே இது எனக்கும் முதலமைச்சர் பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடுனாலும் அதிமுக தலைமையை மாற்றணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை போல, அம்மா அவர்கள் உறுதிப்படுத்தியதை போல அடிப்படை தொண்டனால இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கையை பெற்றவர்
தன்னுடைய பண பலத்தினால சட்டமன்ற உறுப்பினர்களையும் பொதுக்குழு உறுப்பினர்களையும் சந்தோஷப்படுத்தி அவர்கள் மூலமாக பின்வாசல் வழியாக இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வருவது புரட்சி தலைவருக்கு அவரது கொள்கைகளுக்கு எதிரானது, அம்மா அவர்கள் வழிவகுத்த நடைமுறைகளுக்கு எதிரானது. அதனால அடிப்படை தொண்டர்களால் இந்த கட்சியினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும் என்று கட்சிக்குள்ள இருந்துதான். அவர்கள் என்ன நீக்கிட்டேன்னு சொல்லலாம், அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு இதுதான் நிதர்சனம் என்று தொண்டர்களை நம்ம ஒருங்கிணைச்சுதான் போராடணும். புதிதாக கட்சின்னு போகிற பொழுது அவருக்கு அதிமுகவுக்கு சம்பந்தமே கிடையாது. சரிங்க சார். திரு ரஜினிகாந்த் வந்து ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? அதை நீங்க ஆமோதிப்பீங்களா? அவர் வந்து ஓகே, நான் வந்து ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ணி அடுத்த எலெக்ஷனை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து கேட்டா அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது ஒரு நல்ல ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு உண்டான ஒரு கேள்வியை வந்து நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க. அதாவது திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 2-3 விஷயங்களை இதுவரைக்கும் பேசியிருக்கார். அதாவது பப்ளிக்ல ரெக்கார்டுக்குல அவர் சொல்லி இருக்கிறார். அந்த விஷயங்கள்ல இருந்து அவர் வந்து பின்வாங்க முடியாது. ஒன்று, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்பேன். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆராக நான் இல்லை, அதாவது திரு ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை, உருவாக முடியாது. ஆனால் அவரது ஆட்சியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அமைக்க ஆதரிக்க நினைப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சியை அப்படிங்கிறது தான் அவர் வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்கார். ஒண்ணு. இரண்டாவது விஷயம், தன்னை திரு ரஜினிகாந்த் அவர்கள் நான் முதலமைச்சர் பொறுப்பை நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், யாரேனும் ஒருவர் தான் நான் வந்து அந்த முதலமைச்சர் பொறுப்புக்கு முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கார். இந்த 2 விஷயங்களை வைத்து பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகள், அந்த வாக்கு வங்கி விகிதாச்சாரங்களை எல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த 3வது அணி என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் தலைமையில அவர்கள் கட்சியாக ஒண்ணு முன்னெடுத்தார்கள் என்றால் அந்த திமுகவுக்கு எதிரான அந்த வாக்குகள் வந்து பிளவுபடும். அப்ப பிளவுபடுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துடும். சரி, அதுக்காக திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பாரா? நிச்சயமாக அவர் அதை ஆதரிக்க மாட்டார். இல்ல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து ஆதரிப்பாரா? அவர் ஆதரிக்க மாட்டார். தினகரன் ஆதரிப்பாரா? சசிகலா ஆதரிப்பாரா? யாரையுமே இதுல வந்து ஆதரிக்க மாட்டார். அப்ப குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாத நேர்மையான மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்ற புரட்சி தலைவர் காலத்திலே இருந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பற்று கொண்ட ஒருவரை முன்னிறுத்தி திரு ரஜினிகாந்த் அவர்கள், ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இனிமேல் அவர் தனியாக ஒரு முயற்சி எடுத்து செய்ய முடியாது. அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை அதிமுக தொண்டர்களில் ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி அதை திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஆதரிக்கிற பொழுது நிச்சயமாக அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு புகழை தேடித்தரும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியும் அமையும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நிச்சயமாக அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வார். அது நீங்களா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அது நான் வந்து அப்படி சொல்ல வரல. அது வந்து இது வந்து காலம் தான் வந்து முடிவு செய்யணும். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலா எது நடந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதாக இருக்கும், அதிமுக தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற கருத்தை நான் வந்து முன்வைத்திருக்கிறேன். இந்த கேள்வியை நீங்க திரு ரஜினிகாந்த் அவர்களிடத்துல ஊடகத்துறையில எடுத்துட்டு போனாங்கன்னா அவரும் தன்னுடைய பலம் பலவீனங்களை நன்றாக அவர் வந்து அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு நல்ல முடிவை வந்து அவர் வந்து எடுப்பார். நிச்சயமா சார். 2 கொஸ்டின் சார். ஃபர்ஸ்ட், முடிக்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு எலெக்ஷன், ஓகேங்களா? நாளைக்கு எலெக்ஷன் இதே கட்டுக்கோப்போட நம்ம வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்றோம். நாளைக்கு ரிசல்ட் யாருக்கு சாதகமா அமையும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் என்று சொன்னால் வெற்றி பெறுவது கஷ்டம், அது சிரமம். அதிமுகவிற்கு மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்கள் நம்பிக்கையை பெற்ற எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற ஒரு தலைமையை முன்னிறுத்தினால் வெற்றி பெறுவது என்பது வந்து சாத்தியம். ஏன்னா இது வந்து கடந்த கால வரலாறுகளை நீங்க வந்து எடுத்தீங்கன்னா, அண்ணா அவரது பேச்சாற்றல், கலைஞர் அவரது எழுத்தாற்றல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்களிடத்திலேயே வந்து எம்ஜிஆர் அவர்களோட கட்சியை சேர்ந்தவர்களா நீங்கள்
என்று கேட்ட பொழுதும் கூட அவர் பொறாமப்படல, கோவிச்சுக்கல, உடனே புரட்சி தலைவர் இந்த கட்சியிலிருந்து கலட்டி விட்டுறணும்னு சொல்லி நினைக்கல. மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொண்டு, ஆமா நான் எம்ஜிஆர் கட்சி ஒரு கனி நழுவி விழுந்தது, அதை எடுத்து நான் என் இதயத்துல வச்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். அப்ப அதுதான் நான் சொல்றது அரவணைத்து செல்லுகிற தலைமை என்பது. அது போன்ற ஒரு தலைமை வேணும். அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அந்த திரைத்துறையில தன்னுடைய சொந்த வாழ்க்கையில மக்கள் மதிப்பை பெற்றவராக விளங்கினார். அதே போல அம்மா அவர்கள் புரட்சி தலைவரோடு இணைந்து செயல்பட்டு அதே மதிப்பை புரட்சி தலைவரது வாரிசாக பெற்றிருந்தார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரே திறமை, 125 எம்எல்ஏ, ஒரு 1000 பொதுக்குழு உறுப்பினர்களை மகிழ்வித்து இந்த அரசாங்கத்தை சில ஆண்டு காலத்திற்கு நடத்துற அந்த ஒரே திறமை மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குதே ஒழிய கட்சியை அரவணைத்து வழிநடத்துகிற அந்த திறமை அவர்கிட்ட இன்றைய தேதிக்கு இல்ல. ஆட்சியை மக்கள் மத்தியில இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து அரசாங்கத்துக்கு நற்பெயரை தேடிக்கொள்கிற அந்த தன்மையும் அவரிடத்துல இன்றைய தேதிக்கு இல்ல. அப்படி ஒரு தலைமையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிறுத்துகிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தை விட கட்சியினுடைய நலன்தான் பெருசு என்று நினைத்து எல்லோருமாக, கட்சியில் இருக்கிற எல்லோருமாக இதை ஒத்துழைத்து ஒரு முடிவெடுக்கிற பட்சத்துல அதிமுக ஆட்சிக்கு வரும். இல்ல எனக்கு ஏன் பதவிதான் பெருசு, ஆட்சிக்கே வரலன்னாலும் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவரை சுற்றி இருக்கிற சில அமைச்சர்கள் வேலுமணி போன்றவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கட்சியினுடைய பிடியை எங்க கையில தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக இன்றைய சூழ்நிலைக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்துதான் பார்க்கணும். அப்போ சொல்ல முடியாது. அப்ப திமுக தான் வெற்றி பெறும்னு நிச்சயமா சொல்றீங்க, அப்படிதான்? அதிமுக வெற்றி என்பது கடினமாக இருக்கும். ஆனா நிச்சயமாக அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்திசாலிகள், சரியான நேரத்துல சரியான முடிவை அவர்கள் எடுப்பார்கள். அந்த தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாக இந்த சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக்குகிற பொழுது அந்த தலைமை மாற்றத்தை அதிமுக தொண்டர்கள் முன்னெடுப்பார். சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டினையும் நீங்க சேர்த்து ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். ரெண்டாவது 2021ல தலைமை மாற்றப்பட்டால் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சேர்த்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. சோ எல்லாரும் மக்கள் ஒன்னு சேர்ந்து கூடி வேற ஒரு தலைமை இருந்துச்சுன்னா நீங்க வெற்றி பெறும், நிச்சயமா அதிமுக வெற்றி பெறும். அதுவும் ரஜினிகாந்தோட சப்போர்ட்டோட இருந்தா மாபெரும் வெற்றி பெறும்னு நீங்க நம்புறீங்க, அப்படித்தானே சார்? இது கரெக்டா சொன்னா? ஆமா, நிச்சயமாக. ஏன்னா இன்றைய சூழ்நிலைக்கு ஒருவேளை திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஞானோதயம் பெற்று எல்லோரையும் ஒரு அரவணைத்து ஏதாவது ஒரு அந்த தன்மையை, அந்த தன்னுடைய நடைமுறைகளை மாற்றி கொண்டால், அப்படி ஏதேனும் ஒரு அதிசயம் நடந்தால் இதனுடைய நிலைப்பாடுகள் என்பது பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். இப்ப இட்ஸ் டூ லேட். இன்னும் தேர்தல் என்பதற்கு சில மாதங்கள் தான் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கொரோனா விஷயத்துல அது கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னது. 3 நாட்கள்ல கொரோனா முடிவுக்கு வந்துடும். நேற்று கூட என்ன சொல்றாரு, நான் எல்லா மருத்துவர்களது ஆலோசனையை கேட்டுதான் நான் இதை முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு. எந்த டாக்டர் இவர்கிட்ட 3 நாள்ல கொரோனா போயிருக்கு சொன்னா அப்படிங்கறத இவர் பகிரங்கமாக சொல்லணும். அது டாக்டர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதா இல்ல மருத்துவத்துறையை சார்ந்த டாக்டர்கள் சொன்னதா அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா இது போன்ற அந்த பேச்சுகள் எல்லாமே ஒரு பக்குவமற்ற அல்லது ஒரு முதிர்ச்சியற்ற, ஒரு நிர்வாக திறனற்ற நிலையை தான் அவர் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டார். ரொம்ப நன்றி உங்களோட டைமை எங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. சோ இன்னொரு வீடியோல நிச்சயமா உங்களை சந்திக்கிறேன் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஆனா இந்த இன்டர்வியூ ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.